it's your Aariwingsworld. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and then ரெகுலர் வீடியோஸ் பார்க்கிறதுக்கு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. சோ இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா சோ நம்ம வந்து ஆரி கிளாஸ்ல இருக்கோம். and then வேர்க்கன்மே வந்து நம்ம ஜோதி அக்கா வந்து இன்டர்வியூ பண்ணியிருந்தோம். ஸோ எதுக்காக அவங்களை இன்டர்வியூ பண்ணியிருந்தோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம கிளாஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ்டு பர்சன் அந்த வந்து ரொம்பவே செம்மையாக வந்து ஒர்க் பண்ணாங்க. ஸோ அவங்கள பற்றினா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து யாரை இன்டர்வியூ பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ்லேயே இருக்கக்கூடிய சுட்டி குட்டீஸ், அதாவது வந்து ரொம்பவே வந்து அவங்க ஜஸ்ட் வந்து 8th ஸ்டாண்டர்ட் தான் வந்து படிக்கிறாங்க. அண்ட் தென் அவங்களோட ஒர்க்ஸ் எப்படி இருக்குது, ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு ஸோ எல்லாமே டாப் டு பாட்டம் வந்து நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அவங்க நேம் வந்து துளசி. ஓகே, இப்போ நம்ம வந்து துளசிகிட்ட நம்ம பேச போகிறோம். ஹாய் துளசி, சொல்லுங்கள், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ஓகே, இப்போ நம்ம கிளாஸ் வந்து இப்போ நீங்கள் ஜாயின்ட் ஆகி இப்போ எவ்வளோ நாள் ஆகுது? ஒரு மாதம் ஆகுதா? சரி, இப்போ நீங்கள் வந்து நம்ம கிளாஸ் ஜாயின்ட் ஆனோடனே ஃபுல்லாகவே வந்து ஒர்க் ஃபுல்லாகவே வந்து பழகிட்டீங்களா? ட்ரை பண்ண வந்துச்சு, அப்புறம் நல்லா வந்துருச்சு. ஓகே, இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்லேயே வந்து பேசிக் ஸ்டிச்சஸ் வந்து ட்ரை பண்ணியிருப்பீங்களா? ஸோ அந்த பேசிக் ஸ்டிச்சஸ் ட்ரை பண்ணும்போது வந்து உங்களுக்கு எல்லாமே வந்துருச்சா? டாப் டு பாட்டம் எல்லாமே வந்துருச்சா? ட்ரை பண்ண வந்துருச்சு. ஓகே, ட்ரை பண்ணவே வந்துருச்சா? சரி, இப்போ வந்து நீங்கள் என்ன வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க? ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து பண்ண ஒர்க்கா? ஆமாம். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து நீங்கள் ஸ்டிச்சஸ் வந்து எப்படி பண்ணுறது டாப் டு பாட்டம் வந்து ஐடியா வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கா? நல்லா புரியுதா? சரி, இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் நம்மகிட்ட கிளாஸ் வரும்போது உங்களுக்கு எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? ஸோ நான் சொல்லி கொடுத்ததா உங்களுக்கு வந்து நல்லா புரிஞ்சுச்சா? புரியுற மாதிரி சொல்லி தராங்க, நல்லா புரியுது. சரி, இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டிச்சஸுமே வந்து நான் சொல்லி கொடுத்தது நல்லா தெளிவாக புரிஞ்சதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் ஸ்டிச்சஸ் வந்து போனேன்னா இல்லை வந்து உடனே மூவ் ஆகி போயிட்டேனா? நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த ஸ்டிட்ச் போனாங்க. ஓகே, இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம ஏற்கனவே நம்ம கிளாஸில் சேர்ந்துருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் நிறையாவே வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே மூவ் ஆகி போயிடுவேன். பிகாஸ் வந்து அவங்க வந்து கொஞ்சம் மெச்சூரிட்டி லெவல் வந்து அதிகம் அப்படிங்கிறனால நம்ம அதிகமாகவே டக்குன்னு வந்து மூவ் ஆகி போயிடுவோம். பட் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸோ வந்து ரொம்ப ஏஜ்டு வந்து கம்மி, ஸோ வந்து இவங்களோட கெப்பாசிட்டி வந்து ரொம்ப கம்மி அப்படிங்கிறனால இவங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டிச்சஸுமே வந்து பொறுமையாக, அதாவது ஒரு ஸ்டிச்சஸ் வந்து நம்ம சொல்லிக் கொடுப்போம். அதை வந்து ஃபுல்லாகவே இவங்க ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் வந்து நான் நெக்ஸ்ட் ஸ்டிச்சஸ் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நான் போயிருக்கேன். அண்ட் தென் இப்போ நீங்கள் வந்து சொல்லுங்கள், இப்போ நீங்கள் ஃபுல்லாகவே வந்து இப்போ நம்ம உங்களுக்கு வந்து கிளாஸ் கம்ப்ளீட் ஆகி முடிய போகுது அப்படி தானே துளசி? ஓகே, இப்போ நீங்கள் வந்து எல்லா ஸ்டிச்சஸுமே நல்லா தெளிவாக வந்து கற்றுக்கிட்டீங்களா? சரிங்களா? என்னப்பா? நல்லா தெளிவாக கற்றுக்கிட்டேன். சரி, இப்போ நீங்கள் வந்து இப்போ இப்போ நாங்கள் ஸ்டூடெண்ட் தான் வந்து டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு தான் வந்து மார்க் போடணும் இல்லையா? இப்போ நீங்கள் வந்து டீச்சருக்கு இப்போ எனக்கு மார்க் போடுறதா இருந்தால் எவ்வளோ மார்க் போடுவீங்க நம்மளோட டீச்சிங்க்கு? நான் 100க்கு 100 போட்டுருவேன். 100க்கு 100மே போட்டுருவீங்களா? நல்லா புரியுற மாதிரி சொல்லி தர்றாங்க. அதனால அப்போ 100க்கு 100மே 1% கூட எனக்கு குறைக்கிறது கிடையாதா? நல்லா 100க்கு 100 தான். சரி, இப்போ நீங்கள் வந்து இந்த பீகாக் வந்து பண்ணியிருக்கீங்கல்ல, ஸோ இந்த இப்போ வந்து நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ இந்த பீகாக் வந்து பண்ணியிருக்கீங்களா? ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த பீகாக்ல வந்து நீங்கள் என்னென்ன ஸ்டிச்சஸ்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். செயின் ஸ்டிச், பீட் ஒர்க்கு, அப்புறம் இந்த லீஃப்ல பார்த்தீங்கன்னா ஒய் லீஃப், ஃப்ரெஞ்ச் நாட், இங்கே வந்து ஹனி பீ, சரி, செக்குடு டைப், இது வந்து க்ளோஸ்டு செயின் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து லவங்கம் ஸ்டிச். சரி, அதுக்கப்புறம் வந்து இந்த அந்த சைடில் வந்து சென்டரில் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிறதுக்காண்டி நீங்கள் வேறு கலரில் த்ரெட்டில் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? ப்ளூ கலரில் பண்ணியிருக்கேன். சரி, ஸோ இதுவும் இன்னொன்று ஒன்று ட்ரை பண்ணியிருக்கீங்களா? ஸோ இது வந்து நீங்கள் க்ரியேட்டிவாக, ஸோ நம்ம க்ரியேட்டிவ் டிசைன் வந்து பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னதுக்காக நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக வந்து க்ரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படி தானே? சரி, இப்போ நீங்கள் இதில் டிஃப்ரெண்ட்டாக வந்து இதில் என்னென்ன ஸ்டிச்சஸ்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க, எப்படிலாம் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இங்கே ஃபஸ்ட்டு திலகம் இது ஸ்டோன் ஒட்டியிருக்கேன், அதை சுற்றி சுகர் பீடு, அப்புறம் செயின் ஸ்டோனு, அப்புறம் மறுபடியும் சுகர் ஸ்டோன், இது சுகர் பீட். சரி, ஓகே, பதறாமல் சொல்லுங்கள். அப்புறம் கர்தானா யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பாருங்க. ஸோ இதில் வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்க ஸ்டிச்சஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து கர்தானால ஒரு லைன் கொடுத்துருக்கீங்க அப்படி தானே? சரி, அதுக்கப்புறம் 4 நம்பர் பீடு வச்சு ஒரு லைன் பண்ணியிருக்கேன். சரி, அதுக்கப்புறம் இங்கே ஃப்ரெண்ட்ஸ் நாட் பண்ணியிருக்கேன். இதை சுற்றி வந்து மேலே வந்து ஃப்ளவர் பண்ணியிருக்கீங்க அப்படி தானே? ஸோ ஃப்ளவர் பண்ணியிருக்கீங்க. சரி, ஃப்ளவர்க்குள்ளே வந்து ஃப்ரெஞ்ச் நாட் பண்ணியிருக்கீங்க. சரி, ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கீங்க? அதுக்கப்புறம் மறுபடியும் மேலே வந்து ஃப்ளவர் ஷேப்ஸில் வந்து பண்ணியிருக்கீங்க. ஸோ அதில் என்ன பண்ணியிருக்கீங்க? ஒரு சுகர் பீட் ஃபர்ஸ்ட்டு, அப்புறம் செயின் ஸ்டோன், மறுபடியும் சுகர் பீட், அப்புறம் கோதுமை பாசி. சரி, மறுபடியும் வந்து கோதுமை பாசி வந்து கொடுத்துருக்கீங்க. சரியா? ஸோ நல்ல க்ரியேட்டிவாக வந்து பண்ணியிருக்கீங்க. ஸோ இதில் இப்போ சைடில் இன்னொன்று என்னமோ ஸ்டிச்சஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்கீங்களா? இது என்ன ஸ்டிச்சஸ் வந்து? மேட் ஃபில்லிங். ஓகே, மேட் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் வந்து பண்ணியிருக்கீங்க. ஸோ இது நல்லா உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிச்சு இல்லையா? நல்லா புரிஞ்சிச்சு. சரி, இப்போ இதை வந்து நீங்கள் இது வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லி கொடுத்தது க்ரியேட்டிவாக நீங்களாக ஒரு டிசைன் வந்து மேக் பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்படி தானே?
சரி, இப்போ இந்த டிசைன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஸோ எப்படி பண்ணியிருக்கீங்கன்னு. ஃபஸ்ட்டு நான் சுகர் பீடில் வந்து ஒரு லைன் போட்டிருக்கேன். அப்புறம் ஜர்தோசியில் வச்சு இது ஸ்டிச் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து த்ரெட்டில் வந்து மேட் ஃபில்லிங் பண்ணிட்டேன். சரி, ஸோ இந்த ஸ்டிச்சஸ் வந்து நல்லா இருக்கும். ஸோ இது என்ன பண்ணியிருக்கீங்க? இது என்னமோ க்ரியேட்டிவிட்டியாக பண்ணியிருக்கீங்க. இது எப்படி பண்ணியிருக்கீங்க? இதுவா ஃபர்ஸ்ட் மிரர் வச்சு க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிட்டேன். அப்புறம் சுகர் பீட் வச்சிருக்கேன். ஒரு ரவுண்ட் பண்ணியிருக்கீங்க. சரி, அப்புறம் இது கோதுமை பாசி வச்சிருக்கேன். கோதுமை பாசியும் 4 நம்பர் பீடும் வச்சு நாட் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு நடுவில் வந்து கர்தானாவும் சுகர் பீடும் வச்சு நாட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பாருங்க, இது இவங்களாவே வந்து கிரியேட்டிவிட்டியாக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்வளோ அருமையாக ஒரு டிசைன் வந்து மேக் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. ஸோ உங்களுக்கு ஒரு டாப்ஸ் கூட ஒரு டிசைன் பண்ணணும், இல்லைன்னா ஒரு ஃபேன்சியாக ஒரு சாரீ ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களா கூட அந்த ஒரு ப்ளவுஸ் டிசைனுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு டிசைனை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணலாம். அவ்வளோ அழகாக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது யாருமே வந்து இது யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் கோதுமை பாசி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கர்தானாலா வச்சு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து யாரும் வந்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே வந்து யோசிச்சிருக்காங்க. அந்த உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து கோதுமை பாசி வச்சு கூட ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இவங்க வந்து இவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து பாருங்கள், இவங்களோட ஒர்க்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப வந்து பர்ஃபெக்ஷன் வந்து நல்லா இருக்குது. பிகாஸ் வந்து இவங்க வந்து ரொம்ப சின்ன பொண்ணு. ஸோ அவங்க வந்து இந்த அளவுக்கு வந்து இப்போ எங்கிட்ட ஒருத்தவங்க ஸ்டார்டிங்கில் வந்து நம்மகிட்ட கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணவங்க இப்போ வந்து என்னை வந்து பார்த்துட்டு போனாங்க. ஸோ அவங்க வந்து இது வந்து யார் பண்ணது அப்படின்னு வந்து கேட்டாங்க. ஸோ இந்த பொண்ணு தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க நம்பவே இல்லை. ஸோ அந்த அளவுக்கு இவ்வளோ பர்ஃபெக்ஷனாக பண்ணியிருக்காங்களா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இவங்க வந்து பர்ஃபெக்டாக வந்து ஸ்டிச்சஸ்லாம் வந்து அருமையாக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இது வந்து என்னப்பா பண்ணியிருக்கீங்க? இது என்ன பண்ணியிருக்கீங்க? இது மிரர் ஒர்க் தான். மிரர் ஃபர்ஸ்ட் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிட்டேன். அப்புறம் சுகர் பீடு ஒரு லைன், அப்புறம் 3 நம்பர் பீடு வச்சு ஒரு லைன் போட்டேன். அதுக்கப்புறம் கீழே வந்து கோதுமை பாசி வச்சு 4 நம்பர் பீடு வச்சு நாட் பண்ணுவேன். ஓகே, அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காண்டி பண்ணியிருக்காங்க. பட் உங்களுக்கு எல்லா ஸ்டிச்சஸுமே நல்லா வந்துருச்சு. பட் வந்து இந்த வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் மட்டும் இன்னும் வந்து நல்லா வரலை. ஸோ அவங்களுக்கு இன்னமும் இந்த ஒரு விஷயத்தில் வந்து ப்ராக்டிஸிங் வந்து தேவைப்படுது. ஸோ இங்கே பாருங்கள், சைடில் இது நல்லா இருக்கேப்பா. இது என்ன ட்ரை பண்ணியிருக்கீங்க? இது என்ன பண்ணியிருக்கீங்கன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இது வந்து நான் ஃபர்ஸ்ட் சுகர் பீடுல இது திலகம் ஷேப் பண்ணிட்டேன். உள்ள வந்து இத சொல்றேன். இது வந்து ஜரி ஃப்ளவர். சரி, இது சுத்தி வந்து 3 நம்பர் பீடு வச்சு பண்ணிட்டேன். நடுவுல வந்து ஃப்ரெஞ்ச் நாட். சோ இது வந்து லவங்கம் ஸ்டிச்சஸ் இல்லையா? சோ ஜரியில வந்து லவங்கம் ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி ஒரு அழகா வந்து ஒரு ஃப்ளவர், அதாவது சக்கரி டைப்ல வந்து ஒரு அழகான ஃப்ளவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து ரொம்ப அழகான டிசைன் வந்து நல்லா அழகா வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜர்தோசி ஒர்க்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க பாருங்க. ஸோ இது வந்து இப்போ சொல்லுங்கப்பா, இது என்ன பண்ணியிருக்கீங்க நீங்கள்? இந்த ஃப்ரெஞ்ச் நாட் உள்ள சரி வந்து ஜர்தோசி ஃப்ளவர். சரி, கொத்து ஃப்ளவரில் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் நாட் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கீங்க அப்படியா? ஓகே, இப்போ இது என்ன பண்ணியிருக்கீங்க? அதுலயே வந்து 4 நம்பர் பீடு வச்சு அதுக்கு வெளியில வந்து ஜர்தோசி ஃப்ளவர். ஓகே, இதுவும் நல்லா அருமையா இருக்கு. ஸோ இது என்ன பண்ணியிருக்கீங்கப்பா? வந்து இட்லி பாசி வச்சு அதுக்கு சுற்றி வந்து சுகர் பீடு வச்சு அது சுற்றி இது ஜர்தோசி ஃப்ளவர் பண்ணி. ஓகே, இதுவும் நல்லா இருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லிக் கொடுக்குறது ஒரு ஸ்டிச்சஸாக இருந்தாலும் நான் வந்து அதை இப்படிலாம் பண்ணலாங்கிற ஐடியா கொடுப்பேன். ஸோ அந்த ஐடியாஸ் யூஸ் பண்ணி அவங்க வந்து க்ரியேட்டிவாக வந்து இந்த ஸ்டிச்சஸ்லாம் வந்து பண்ணிட்டு வந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ நம்ம வந்து பேசிக் வந்து மெத்தட்ஸ் சொல்லுவோம். ஸோ ஒரு ஸ்டிச்சஸ் சொல்லி கொடுத்து இப்படிலாம் யூஸ் பண்ணலாம், ஸோ வந்து ஃப்ரெஞ்ச் நாட் யூஸ் பண்ணலாம், பீடு யூஸ் பண்ணலாம், அந்த வந்து ஃப்ளவர் டைப்பில் யூஸ் பண்ணலாங்கிற ஐடியா வந்து கொடுத்து நீங்கள் க்ரியேட்டிவிட்டியாக பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி நம்ம ஸ்டூடெண்ட் வந்து சொல்லுவோம். ஸோ அவங்க வந்து க்ரியேட்டிவிட்டியாக வந்து பண்ணிட்டு வந்திருக்காங்க. சரிங்களா? ஓகே, இப்போ இது வந்து சொல்லுங்கப்பா, இது என்ன பண்ணியிருக்கீங்க? இது வந்து சீக்வென்ஸ் ஃப்ளவர். சரி, சீக்வென்ஸ்ல வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு ஒரு ஃப்ளவர் மாதிரி பண்ணியிருக்கேன். அப்புறம் அதுக்குள்ள வந்து இன்னொரு ஃப்ளவர். சரி, இதுவும் அழகா இருக்கு. ஸோ இன்னொரு டிசைனும் பண்ணியிருக்காங்க. இது பாருங்க. ஸோ வந்து இவங்க ஒரு சூப்பர் ஒரு மோட்டிவ் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த மோட்டிவ்மே வந்து பார்க்க வந்து நல்லா அழகா இருக்கு. இது எப்படி பண்ணியிருக்கீங்கப்பா? ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டோன் வச்சு அதுக்கு சுற்றி சுகர் பீடு. சரி, அப்புறம் ஒரு 3 நம்பர் பீடும் ஒரு சுகர் பீடு அப்புறம் ஒரு 3 நம்பர் பீடு நாட் பண்ணிட்டேன். ஸோ இது பாருங்க, இவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது 3 நம்பர் பீட், ஒரு சுகர் பீட், அதுக்கப்புறம் 3 நம்பர் பீட். ஸோ இந்த மாதிரி வந்து டிஃப்ரென்ஷியேட்டாக வந்து அவங்க யாரும் யோசிக்க மாட்டாங்க. அதை வந்து இவங்க டிஃப்ரெண்ட்டாக வந்து யோசிச்சிருக்காங்க பாருங்க. அதுக்கப்புறம் சைடில் என்னப்பா பண்ணியிருக்கீங்க? சைடில் வந்து கர்தானாவும் சுகர் பீடும் வச்சு நாட் பண்ணியிருக்கேன். ஸோ சர்தானாவும் வந்து சுகர் பீடும் வச்சு நாட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா அவங்களோட கிரியேட்டிவ் லெவல் வந்து எப்படி இருக்குன்னு வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து ஒவ்வொரு கிரியேட்டிவிட்டி லெவல் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணால் ஸோ நீங்களும் வந்து பெஸ்ட்டாக பண்ணலாம். ஓகேப்பா, இப்போ நீங்கள் வந்து சொல்லுங்கள், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கப்பா. ஸோ நீங்கள் கிளாஸ் வரும்போது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கஷ்டமாக ஃபீல் பண்ணீங்களா? ஆமாம், அப்புறம் போக போக நல்லா வந்துருச்சு. ஸோ நீங்கள் அடிக்கடி அக்காவுக்கு ஃபோன் பண்ணி டவுட்ஸ் கேட்டுகிட்டே இருப்பீங்கல்ல? ஸோ நீங்கள் கேட்குறப்பெல்லாம் நான் டவுட்ஸ் வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணியிருக்கேனா?
ஸோ கிளியர் வந்து உங்களுக்கு நல்லா தெளிவாக வந்து புரிஞ்சிருக்கு. சரி, இப்போ நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ஸோ கிளாஸும் வந்து கம்ப்ளீட் ஆக முடிய போகுது. ஸோ இப்போ நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு வந்து பிரைடல் ப்ளவுஸ் வந்து பண்ண போகிறீங்க இல்லையா? ஓகே, இப்போ பிரைடல் ப்ளவுஸ் வந்து பண்ணிடலாங்கிற அளவுக்கு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? ஓகே, இப்போ ஆல்ரெடி ஆக்சுவலி அவங்க வந்து ஒரு சிம்பிள் ப்ளவுஸ், ஒரு பிரைடல் ப்ளவுஸ் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ பண்ணி முடிச்சு சேல்ஸிங்கும் பண்ணிட்டாங்க, அப்படி தானேப்பா? ஸோ அந்த சேல்ஸிங் பண்ணப்போ நல்லா இருக்குன்னு சொன்னாங்களா? ஸோ ஆல்ரெடி நம்மக்கிட்ட கம்ப்ளீட் பண்ணி அவங்க வந்து நம்ம கிளாஸ் முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ப்ளவுஸும் பண்ணி வந்து வெளியே வந்து சேல்ஸிங் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு 8th ஸ்டாண்டர்ட் வந்து படிக்கக்கூடிய ஒரு பொண்ணு அவ்வளோ அருமையாக வந்து ஒர்க் பண்ணி ஸோ அவங்க இன்றைக்கி வந்து சேல்ஸிங் வந்து கொடுக்குற அளவுக்கு வந்து நம்ம வந்து ஒரு சூப்பர் உமன் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஏஜில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு என்னப்பா சொல்லிக்க விரும்புகிறீங்க? அவங்க வந்து எல்லாருலேயும் கற்றுக்கிட்டு ஒரு திறமை இருக்கணும். ஸோ உங்கள் ஏஜில் இருக்கிற எல்லா பிள்ளைங்களுமே வந்து இந்த மாதிரி எல்லாமே கற்றுக்கிட்டு வந்து ஒரு திறமை இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு மேலே இருக்காங்கல்ல, உங்கள் ஏஜுக்கு மேலே இருக்காங்கல்ல, ஸோ அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஏன்னா வந்து நிறைய பேர் ஐயோ ஆரி கற்றுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம், ஸோ ஐயோ பண்ணுறது எனக்கு வந்து வராது அப்படின்னு நினைக்கிறாங்களோ, ஸோ அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? கஷ்டம்னு எல்லாமே கஷ்டம்தான், ட்ரை பண்ணால் நல்லா வரும். ஸோ அப்போ நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்களும் அப்படி தானே சொன்னீங்க, ஸோ அந்த கஷ்டமாக இருக்குன்னு சொன்னீங்க. கஷ்டமாக இருக்கு சொல்லிட்டே இருந்தேன், அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ண நல்லா வந்துருச்சு. சரி, இப்போ நீங்கள் நான் இப்போ நம்மக்கிட்ட வந்து ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் என்ன சொல்கிறாங்க? ஸோ எப்படி ஃபீல் பண்ணுறாங்க உங்கள் வீட்டில்? என்ன சொல்லியிருக்காங்க? நல்லா பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்களா? ஸோ நல்லா பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்களா? சரி சரி, நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு பிரைடல் ப்ளவுஸ் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து நம்ம எல்லாருக்கும் வந்து ஷோ பண்ணி காமிச்சிருவோமா? ஷோ பண்ணி காமிச்சிடலாமா? ஸோ இந்த மாதிரி ஏஜ் வந்து கம்மியாக இருந்தாலும் வந்து எல்லாத்துக்குமே டேலண்ட்ஸ் இருக்குது. ஸோ வந்து வயசு அதிகமாக இருந்தாலும் கம்மியாக இருந்தாலும் வந்து டேலண்ட்ஸுக்கு வந்து ஏஜுங்கிறது வந்து ஒரு கணக்கு கிடையவே கிடையாது. ஸோ நம்ம எல்லாராலையுமே முடியும். நல்ல ஒரு சூப்பராக வந்து ப்ராக்டிஸ் அண்ட் கோச்சிங் இருந்தால் கண்டிப்பாக வந்து எல்லாராலையும் முடியும். ஸோ நீங்கள் வந்து ஆரி தான் கற்றுக்கணுங்கிறது கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கைத்தொழில் கண்டிப்பாக வந்து கற்றுக்கணும். ஸோ ஒரு ஸ்டிச்சிங்காக இருக்கலாம், ஒரு எம்ப்ராய்டரியாக இருக்கலாம், இல்லைனா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸாக இருக்கலாம். ஸோ ஏதோ ஒன்று நம்ம வந்து கண்டிப்பாக வந்து பெண்களாக இருக்கிற நம்ம வந்து கண்டிப்பாக வந்து கற்றுக்கிட்டு ஸோ நம்ம வந்து ஒரு சுய தொழில் கற்று தனித்துவமாக இருக்கணும். ஸோ யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. அது ஒன்று தான் நான் வந்து நம்ம எல்லாத்துக்குமே நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக நெக்ஸ்ட் பிரைடல் ப்ளவுஸோடு நம்ம வந்து மீட் பண்ணுவோம். அண்ட் தென் சொல்லுங்கள் துளசி, பாய் சொல்லுங்கள். ஓகே, பாய்.